ஆளுநர் வித்யாசாகர் ராவ் சென்னை வந்தவுடன் வி.கே. சசிகலா முறைப்படி முதல்வராக பொறுப்பேற்பார் என அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் நவநீத கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் சஞ்சீவி நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். சார், ஏற்கனவே ஞாயிற்றுக்கிழமை என்று நடந்த கூட்டத்தில் சட்டமன்ற குழு கூட்டத்தில் சட்டமன்ற குழு தலைவராக சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இன்று மீண்டும் கூடக்கூடிய காரணம் என்ன சார்? அதெல்லாம் சார் கட்சி தலைமையில் எடுக்கிற முடிவுகள், புரியுதா? எந்த தடையும் கிடையாதா? கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் எப்போ வேணாலும் கூடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதை போய் நீங்க ஓபிஎஸ் அவர்களின் செயல்பாடுக்கு பின்னாடியும் அதே போல தமிழகத்திற்கு இன்னும் கவர்னர் வரவில்லை. குறிப்பாக இந்த ஸ்வேரிங் செரிமனி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு பின்பாக பாஜக இருக்கு நினைக்கிறீங்களா சார்? ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அது மாதிரிலாம் சார் யூகத்தின் அடிப்படையில நான் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது சார். மாண்புமிகு கவர்னர் சென்னைக்கு வந்த உடனேயே மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் தன்னை தமிழகத்தினுடைய முதல்வராக ஆக்க வேண்டும் என்று கடிதம் கொடுப்பார்கள். அது கட்டாயமாக நடைபெறும். அதிலிருந்து எந்த சந்தேகமும் இல்லை, எந்த குழப்பமும் இல்லை சார். அதே போல கட்சி பொறுப்பிலிருந்து தன்னை நீக்கியது செல்லாது என்று ஓபிஎஸ் தெரிவித்திருக்காரு. இதை பத்தி உங்க கருத்து? அவர் சொல்வது சரியல்ல, தவறு, ஏற்புடையதல்ல சார். அதே போல மீண்டும் கவர்னர் சந்தித்து ஓபிஎஸ் அவர்கள் ஒரு கடிதம் கொடுக்க போறார் சட்டமன்ற கூட்டத்திற்கு. இதுக்கு பின்னணி என்ன நினைக்கிறீங்க சார்? அது சார் அவர் நியாயமா மனசாட்சிப்படி அவர் நடந்துகிட்டு இருக்காரு சார். அது நிச்சயமா அது வெற்றி பெறாது சார். எந்த செயல் செய்தாலும் உண்மைக்கு விரோதமாகவோ மனசாட்சிக்கு விரோதமாக செஞ்சால் அது வெற்றி பெறாது. அதனால நம்ம யாரும் பயப்பட வேண்டியது. பின்பாக வேற என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் நினைக்கிறேன் சார்? பேசியது பின்னாடி இருக்கு, முன்னாடி இருக்கு, பக்கத்தில் இருக்கு. அதை பத்தி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை. அவர் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெரியம்மா சின்னம்மா அவர்களுடைய தயவுல இந்த தமிழகத்தினுடைய முதல்வராக பல முறை ஆட்சி கட்டிலில் ஏறி அதன் சுகத்தை அனுபவித்து விட்டு அவர் இந்த மாதிரி சொல்றது தவறு. அவரை முதல்வராக இருந்த பொழுது அல்லது மாண்புமிகு சின்னம்மா முதல்வராக தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு இது போன்ற பல குற்றச்சாட்டுகளை சொல்லியிருப்பார். ஆனால் இதனை நாம் ஏற்கலாம். தன்னை முதல்வராக ஏற்றுக்கொண்டால் அமைதியாக இருப்பார், ஏற்கவில்லை என்றால் எதிர்த்து பேசுவார். அது மனித நாகரிகத்திற்கு விரோதமானது. சார், சட்டமன்ற குழு கூட்டத்தின் முடிவில் வேற ஏதாவது முக்கியமான விஷயங்கள் எடுக்கப்படலாம்? முடிவுகள் அவங்க தான் சார் முடிவு பண்ணணும். நான் எம்பி, அவங்களுடைய ஏரியா, நான் சொல்லுவேன்.